அன்பிற்கினியர்களே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸில் டே 9ல் இருக்கிறோம். இன்னைக்கு திருக்குறள் தான் நமக்கு, சரிங்களா? ஸோ தமிழ் சொசைட்டியில் இன்னைக்கு நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறளில் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து திருக்குறள் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு நம்முடைய பதிவுடைய முதல் கேள்வி, பொதுவாகவே திருக்குறள் தமிழில் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ தமிழில் எடுத்துக்கலாம். சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றுகின்றனர். இங்கே நெகட்டிவ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? சொல்லப்போனால் ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் மதம் தாயா, எங்கள் மதத்தினுடைய கோட்பாடுகளை தான் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க போற்றினார் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. போற்றினார் அப்படின்னா அது சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே தப்பு. சரி, செகண்ட் எடுத்துக்கிறோம். திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டின அப்படின்றாங்க. நம்ம சொன்னது அப்படியே கொடுத்துட்டாங்க. திருவள்ளுவர் தத்தம் அப்படின்னா தாம் தம், அப்போ எங்க சமயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு மேற்கோள்களை காட்டுறாங்க. பாருங்க, இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை சொல்றாரு, சமண மதத்தினுடைய கோட்பாடுகளை சொல்றாரு அப்படின்னு. இஸ்லாமிய மதத்தில் சொல்லக்கூடிய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த தண்டனைகள் அதெல்லாம் சொல்றாரு. இல்லை கிறிஸ்தவம் போதிக்கக்கூடிய அமைதி அன்பை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவங்கவுங்க பங்குக்கு திருவள்ளுவர் எங்கால் தான் பாருங்க, எங்கள் மதத்தினுடைய கருத்துக்களை தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டு தான். அடுத்து பார்ப்போம் மூணாவது ஸ்டேட்மெண்ட். அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர் அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய பொய். அவர் அறநெறியில ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை உடையவரால்னா முதல்ல எடுத்தோன்னே 38 அதிகாரங்கள் அறநெறி பற்றி தான் எழுதுறாரு, அப்படிதானங்க? இதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வள்ளுவர் சிலை ஒன்று திருவள்ளுவர் வள்ளுவர் சிலை ஒன்று கன்னியாகுமரி நிறுவனம்ல பெரிய சிலையா 133 அடிக்கு. அதுல பாத்தீங்கன்னா வீடம் மட்டும் 38 அடியில உருவாக்கியிருப்போம். ஏன் அது அப்படின்னா அந்த 38 அறத்தை குறிக்கிறது. அப்ப வள்ளுவர் கன்னியாகுமரியில அப்படி சிலையா நிக்கிறார் இல்லையா? எதுக்கு மேல நிக்கிறாரு? அறத்தின் மீது வள்ளுவர் நிக்கிறார். அப்படின்ற மாதிரிதான் வீடம் மட்டுமே 38 அடிக்கு உருவாக்கியிருப்போம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய உருவம் பாத்தீங்கன்னா 95 அடிக்கு உருவாக்கியிருப்போம். ஆக மொத்தம் 133 அடி உயர சிலை அது. புரியுதுங்களா? அறத்தின் மீது நிக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். ஏன்? அவர் எல்லா விதத்திலையும் அறம் அறம் அறம்ன்றார். குடும்பம் நடத்துறதுல ஆரம்பிச்சு அரசை நடத்துவது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அறம் அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கை உடையவர் இவங்க இல்லைன்னு இருக்காங்க. அடுத்து, உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார். ஆமாங்க, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் அப்படின்ற மாதிரி உயர்ந்த குறிக்கோளோட தான் மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு 2 and 4 இது 2 தான் சரியா இருக்குது. சரிங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப எளிமையாவே நமக்கு ஆன்சர் சொல்ல முடியுது. பாருங்க, அடுத்த கொஸ்டின் போன குரூப் 1ல கேட்டது ஒரு புதர்க்கமான ஒரு கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். வரிசைப்படுத்துக. அப்ப இவங்க எதை வச்சுடா வரிசைப்படுத்த சொல்றாங்க அப்படின்னா அதிகாரங்களை வைத்து வரிசைப்படுத்த சொல்றாங்க. சரிங்களா? அதிகாரங்கள் இதை வைத்து வரிசைப்படுத்த சொன்னாங்க. பல வருஷமா என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, சார் அதிகாரங்கள்லாம் ஆர்டரா படிக்கணுமா அப்படின்னு. ரொம்ப பெருமையா திருக்குறளை படிங்க போதும், திருக்குறளை படிங்க போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா? கல்வி டிவியில் எடுத்தது முதல் இப்போ ரீசெண்டாக இருக்க வரைக்கும் எப்போதுமே அதான் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் போன தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகாரங்களை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் இது? அப்போ 133 அதிகாரங்களையும் படிக்கணுமா? இல்லை, அவ்வளோ வேணாம்ப்பா, ஒரு 25 இன்பத்துப்பால் வேணாம். அப்போ 90 அதிகாரங்கள் 95 அதிகாரங்களை ஆர்டரா படிக்கணுமா? அதுவும் வேண்டாம். சரிங்களா? அப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ பாருங்க, இவர் கொடுத்த இந்த 4 விஷயங்கள் இப்போ டிஎன்பிசி கஷ்டமான கேள்வி தான் கேட்பாங்க, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதில் ஏதோ ஒரு க்ளூ கொடுப்பாங்கல்ல, அப்படி தான் இது 4க்குமே க்ளூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்க்குறோம், இது எல்லாமே அறத்துப்பாலில் எடுத்தோன்னா முதல் 10 அதிகாரத்துக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே பாருங்க, வாழ்க்கை துணை நலம் ஒரு அதிகாரம் இருக்கு, அன்புடைமை ஒரு அதிகாரம், இல்வாழ்க்கை ஒரு அதிகாரம், புதல்வரை பெறுதல் ஒரு அதிகாரம். சரிங்களா? இந்த புதல்வரை பெறுதல் அப்படின்னா அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா மக்கட்பேறு அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிங்களா? ரைட். அப்ப இது எல்லாமே அதிகாரம் தான். இப்ப லாஜிக்கா திங்க் பண்ணியே சொல்லலாமே ஆர்டரா. இது ஆர்டரா தெரிஞ்சிருக்கணும், தெரியல, கொஸ்டின் கேட்டாங்க, லாஜிக்கா திங்க் பண்ணி சொல்லுவோமா? அப்ப இதுல முதல் விஷயம் முதல்ல என்ன நடக்கும்? இல்லற வாழ்க்கையில தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இதுதான் ஒண்ணு.
வச்சுக்கலாமா? இல்லற வாழ்க்கை. அப்ப இல்லற வாழ்க்கையை தொடங்கிட்டோம். ஒரு 10 திருக்குறள் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன? இல்லற வாழ்க்கையை தொடங்கியாச்சுன்னா கூடவே இப்ப வாழ்க்கை துணை வந்துருவாங்க. அப்ப வாழ்க்கை துணையினுடைய நலம், அதுதான் 2வது செய்ய வேண்டியது. அவங்க வாழ்க்கை துணை நலம். சரிங்களா? ரைட். சரி, இப்போ அன்புடைமையா புதல்வரை பெறுதலா? வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணைன்னு ஒன்று வந்துட்டா அவங்க நலத்தை எதுக்கு பார்க்குறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை துணை நலம் அப்படின்றது எதுக்கு? இதுக்கு தான் இல்லையா? புதல்வரை பெறுதல், மக்கட்பேறு, அடுத்த தலைமுறை, பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்ப புதல்வரை பெறுதல், மக்கட்பேறு அப்படின்றாரு. அப்போ இதுதான் 3வது வரக்கூடியது. அப்போ பாருங்க, இல்லற வாழ்க்கையை தொடங்கியாச்சு, வாழ்க்கை துணை நலம் நல்லா இருக்கு, புதல்வரை பெற்றாச்சு. அப்போ இது குடும்பமாக அன்புடைமை. சரிங்களா? அப்போ லாஜிக்கா திங்க் பண்ணி கூட அதை சொல்லியிருக்க முடியும். ஆக்சுவலா அது எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, வரிசைப்படுத்துக்குன்னு அதிகாரங்களோட ஆர்டரை கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? 5, 6, 7, 8 இந்த அதிகாரங்களோட ஆர்டர் தான் அது. ஆனா அதிகாரங்கள் நம்ம படிக்க கஷ்டமா இருக்கும்ல. 95 அதிகாரத்தையுமே ஆர்டரை படிக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணிட்டோம்? லாஜிக்கா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டரா சொன்னோம் அப்படின்னா அப்போ 3142 அப்படின்றதான். சரியா? ஸோ இன்றைய பதிவுடைய அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த குறள் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தை சார்ந்தது? மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒரு அதிகாரத்தை சொல்லி இந்த அதிகாரத்தை சார்ந்த குறள் எது கண்டுபிடிட்டாங்க. ஐயோ, என்ன சார் பண்றது? அப்ப அதிகாரத்தையும் சேர்த்து படிக்கணுமா? நான் தான் சொன்னேன்ல, கொஸ்டினுக்குள்ளே ஏதாவது கீ இருக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு திறவுகோல் கொஸ்டினுக்குள்ள இருக்க போதும். சரிங்களா? பார்க்க போறோம் என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருமையுள் அமைப்போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. எனக்கு அதிகாரம் தெரியலன்னா அட்லீஸ்ட் திருக்குறள் மீனிங்காவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த திருக்குறளை பார்க்குறேன். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. யோசிச்சு பார்த்தா ஒருமையுள் அந்த ஒரு ஜென்மத்தில், ஆமை போல் ஆமை மாதிரி 5 அடக்கல். அப்போ 5 இப்போ நாம அடக்கிட்டா, அப்போ நம்ம தவறு செய்ய தூண்டுவது 5 ஏதோ ஒன்று தான். அப்படிதானே? ஏன் தப்பு பண்றோம்? இந்த 5 ஏதோ ஒன்று மகிழ்ச்சி அடையும் அப்படின்றதுனாலதான் நம்ம தப்பு பண்றோம். அப்போ பாருங்க, அவர் எப்படி அழகா சொல்றாருன்னு. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல். அப்போ இந்த 5 அடக்கிட்டோம். ஆற்றின் அப்படி அடக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா எழுமையும் 7 பிறவியிலும் உனக்கு ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு உடைத்து. அப்ப இப்ப வாழக்கூடிய வாழ்வில் நாம் ஆமையை போல 5 புலன்களையும் அடக்கணுமா? அப்படி ஆற்றின் அடக்கிட்டா எழுமையும் 7 பிறவிலையும் ஏமா அப்படின்னா பாதுகாப்பு. அப்ப ஏமாப்பு உடைத்து உனக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்றார். சரி சார், அப்ப இதுல எந்த அதிகாரம் கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் செய்நன்றிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லை. ஆக்சுவலி இது எதுல சொல்றாரு அப்படின்னா அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துல சொல்றாரு. ஏன்? 5 அடக்கல். சரிங்களா? அடக்கமுடைமை அந்த அதிகாரத்துல சொல்றாரு. செய்நன்றி அறிதலுக்கும் இந்த திருக்குறளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து பார்க்கிறோம். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். அப்ப தகுதி என ஒன்று நன்றே. அப்ப நமக்குன்னு ஒரு ரூல்ஸ், தகுதி வச்சுக்கிறது நல்லதான். இல்லை இதுதான் என் தகுதி, இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பார்டர் போட்டு வாழ்றோம்ல, கோடு போட்டு வாழ்றோம்ல, இதைத்தான் சொல்றாரு. தகுதி என ஒன்று நன்றே, அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகுதியால், அப்ப எங்கெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அந்த செய்ய முடிந்த செயலால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். நம்ம செய்ய முடிந்த செயல்கள்லாம் பார்ப்பட்டு ஒழுக பெறின், அந்த தகுதியை தாண்டி நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றார். அப்ப தகுதின்னு நம்ம ஒரு பார்டர் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? இந்த பார்டர் வச்சுக்கிறது நல்லதுதான். நம்மளால தவறு செய்ய முடிந்தாலும் கூட, தப்பு பண்ண முடிகிறப்ப கூட நாம அந்த பார்டரை தாண்டி தப்பு செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அப்ப இதுக்கும் செய்நன்றி அறிதலுக்கும் தொடர்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இது எங்க சொல்லியிருக்கிறாருன்னா நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்துல சொல்றார். பாருங்க, செய்நன்றி அறிதல் நமக்கு தெரியவே இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க இது ரெண்டோட அர்த்தத்தை எடுத்து பார்க்குறோம். இந்த 2 அர்த்தமே செய்நன்றி அறிதலுக்கும் இங்கேயும் தொடர்பே இல்லாம இருக்கு. சரிங்களா? அடுத்து 3வது வரும். மறவற்ற மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அவன் பாருங்க, மறவற்க அப்படின்னா மறக்காத,
மாசற்றார் கேண்மை. மாசற்றார் அப்படின்னா யாரு? மாசனா குற்றம், அற்றார்னா குற்றம் இல்லாதவர், கேண்மைனா நட்பு. அப்ப முதல் 3 லைன்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, மறந்துடாத, சரிங்களா, தப்பே பண்ணாதவங்களுடைய நட்பு. அப்ப நல்லது பண்ணக்கூடிய நம்ம நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நட்பை மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து துறவர்க்க. துறவர்க்கனா விட்டுறாத, துறவு விட்டுறது, அர்க்க விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு துன்பத்துள் துப்பாயர் நட்பு. உன் துன்பத்துல துப்பாயர்னா உதவி செஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்பை நீ விட்டுறாத. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப துறவர்க்க துப்பாயர் நட்பு அப்படின்ற, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அவன் துன்பத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ விட்டுறாத அப்படின்றார். அப்போ ஆப்வியஸா இங்க தானங்க இந்த செய்நன்றி எரிதல் வந்திருக்கு. அவன் செஞ்ச நன்றியை மறந்துடாத, விட்டுறாதான்னு சொல்றாருல. அப்போ ஆப்வியஸா அதுதான் ஆன்சர். 3 மட்டும் சரி. சரிங்களா? ஸோ இப்போ கேள்விகள் இப்படி கடினமாக இருந்தாலும் கண்டிப்பா கொஸ்டினுக்குள்ளேயே க்ளூ இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இன்னைக்கு திருக்குறளை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஒரு கொஸ்டினையும் பார்க்க போறோம். 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல திருக்குறள். ஸோ பாருங்க, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், திருக்குறள் மற்றும் அதன் சமீபத்திய மொழிபெயர்ப்புகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரி, ஆராய்ஞ்சிருவோம். மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் உலகளாவிய முயற்சியின் கீழ் திருக்குறள் மேலும் 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு மொத்தம் 100 மொழிகளை எட்டும் இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது. ஓகே, அப்போ மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தரமணியில் இருக்கு இல்லைங்களா? ரைட்டுங்க. ஆமா. ஸோ மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அவங்களுடைய முயற்சியின் கீழ் அதிகமா இன்னும் 30 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு மொத்தம் 100 மொழிகளை எட்டும் இலக்கு, அந்த இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. ஆமா, ஆல்ரெடி 100 மொழிகளுக்கு மேல திருக்குறள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இவங்களுடைய முயற்சியில இன்னும் 100 மொழி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஆக மொத்தம் 100 மொழிகள்ல இந்த திருக்குறளை இந்த நிறுவனம் மட்டுமே மொழிபெயர்க்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரி, சரிங்களா? இதுதான் ட்விஸ்ட். நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 100 மொழிக்கு மேல திருக்குறளை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தமிழாய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த தமிழாய்வு நிறுவனம் தான் 100 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்கு. அதுல 30 மொழிகளை இப்போ மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, முதல் முறையாக இந்திய அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் இல்லாத நீலகிரி இருளர் பழங்குடி மக்களின் மொழி போன்ற பிராந்திய மொழிகளும் இந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தில் இலக்காக கொள்ளப்பட்டுள்ளன. புரியுதா? ஏன்னா இந்திய அரசியல் சாசனம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன்ல நமக்கு 8th ஷெட்யூல் இருக்குது இல்லையா, இந்த 8th ஷெட்யூல்ல நமக்கு ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் 22, சரிங்களா, 22 லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த 22 லாங்குவேஜஸ் போக நீலகிரியில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி மக்கள் அவங்க பேசக்கூடிய இருளர் மொழி, அந்த மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுவும் சரி. அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். திருக்குறள் 1330 குறள்களை கொண்டு அறம், பொருள், இன்பம் என்ற 3 முக்கிய பால்களாக பிரிக்கப்பட்டு அதன் மதச்சார்பற்ற அறநெறிகளுக்காக உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கண்ணை மூடிட்டு சரி, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கத எல்லாமே சரி. இதுக்கு ஆன்சர் டி 1 2 3 தான். சரிங்களா? இன்றைய பதிவுடைய இறுதி கேள்வியை நோக்கி நகர்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஒரு கொஸ்டின், திருக்குறளில் உள்ள பொருட்பால், அதான் அரசியல் மற்றும் நிர்வாகம், இந்த பொருட்பால் மற்றும் தற்கால ஆளுகை மதிப்புகளுக்கான கோரிக்கைகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரி, 2025-26 ஆண்டுகளில் திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் அதன் மக்கள் நலன் சார்ந்த ஆளுகை முக்கியத்துவம் பெறுகிறது. ஜென்ரலா கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சொன்னோம், திருக்குறளை தான் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும்னு பார்லிமெண்ட்ல கோரிக்கைலாம் நம்ம ஆட்கள் வச்சாங்க. சரிங்களா? அப்போ திருக்குறளுடைய முக்கியத்துவம் என்ன ஆகுதுன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. குறிப்பா நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் இல்லையா, பாரத பிரதமர் இவர் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதும் சரி, ஒரு சில இடங்களும் சரி, என்ன பண்றாருன்னா திருக்குறளை மேற்கோள் காட்டுறார்.
அப்போ திருக்குறள் மேற்கோள்கள் காட்டுவதால் இங்கே என்ன ஆகுது, திருக்குறளுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது கிடைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதனால் அவங்க சொல்கிற மாதிரி அதுக்கான முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமாங்க, கரெக்டு தான். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். பொருட்பாலில் ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது பொருளை இயற்றல், ஈட்டல், காத்தல் மற்றும் காத்த பொருளை வகுத்து மக்கள் நலனுக்காக செலவிடுதல் ஆகிய 4ஐயும் கொண்டிருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அப்படி கண்ணமுட்டு சரி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொதுவாகவே பட்ஜெட் போடுறாங்கன்னா அதில் இந்த திருக்குறள் இல்லாத பட்ஜெட்டே கிடையாது. அப்படி எல்லா பட்ஜெட்லையும் இந்த திருக்குறள் சொல்லிடுவாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. அறநெறி சார்ந்த உழவு மற்றும் பொருளாதார செழிப்பை விட ஆட்சியாளர்கள் ஒரு வலிமையான இராணுவ படைக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திருக்குறள் திட்டவட்டமாக கட்டளையிடுகிறது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சரிங்களா? திருக்குறள் அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த இராணுவ படையும் வேணும்னு சொல்றாரு. அது வேணாம்லாம் சொல்லலை. இராணுவ படையும் வேணும், அதோட சேர்த்து அறநெறி சார்ந்த உழவு வேண்டும், பொருளாதார செழிப்பு வேண்டும் அப்படின்றார். ரொம்ப அழகா ஒரு திருக்குறள் எப்படி சொல்றாருன்னா, நாடு என்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்றாரு. அது என்னையா அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, நாடு அல்லவா, எப்படியா நாட வளம் தரும் நாடு. அப்ப யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த நாடு இருக்கணும்னா அது நாடே இல்லை அப்படின்றார். சரிங்களா? அப்ப நாடல்ல நாட வளம் தரும் நாடு. யாரையோ டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அது நாடே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவர் எங்க சொல்றாரு பாருங்க, அறநெறி சார்ந்த உழவு ஒரு நாட்டுக்கு முக்கியம், பொருளாதார செழிப்பு முக்கியம், படை வலிமை முக்கியம், இது மூணுமே தேவை, யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது தப்பு. ஸோ இதுல எது சரியானதுன்னு கேட்டுக்கோங்க. அப்போ 1 and 2 இதுதான் சரியானது. சரிங்களா? சரி சார். ஸோ மீண்டுமாக நாம 40 days இந்த ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் 1 prelims அப்படின்றதுல அடுத்தடுத்த பதிவுகளையும் PVQ பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ், நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் பார்ப்போம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.